கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தார் சாலைகள் சேதமடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியில் எல்ல கவுண்டர் கொட்டாய், ஒட்டதெரு, குப்பனூர், வென்றவெள்ளி வரை இணைக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. சாலை அமைக்கப்பட்ட 2 ஆண்டுகளிலேயே பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மக்கள் உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மழை காலங்களில் 2 அடி அளவில் மழை நீர் தேங்குவதால் வழி எது குழி எது என தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விழுந்து எழுந்து செல்வதாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா குள்ளனூர் அருகில் ஒரு 500 மீட்டர் இருக்கும். இந்த ரோட்ல வந்து மூணு பகுதிக்கு இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது. கிராமத்துக்கு 3 கிராமம் போய் ஜாயிண்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா குப்பனூர், வென்றவெள்ளி, ஜோயிர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா பழுதறிஞ்சுங்குது. யாரும் இது வந்து சீரமைக்க முன்னாடி வந்து யாரும் நடத்தல. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 வீடுங்க, 300-400 வீடுங்க பயணம் செய்யறாங்க. அந்த ரோடு ஒழுங்கா சீரமைக்க மாட்டாங்க. பள்ளி பசங்க எல்லாம் நிறைய போறாங்க. ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல வந்து பசங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150 பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கும் இடைஞ்சலா இருக்குது. இது கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா அரசு வந்து நல்லா இருக்கும். கிராமம் வந்து பாத்தீங்கன்னா குள்ளனூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்பனூர், ஒடதெருவு, ஜோயிர் குட்டாயி. இந்த ரோடு பாத்தீங்கன்னா விவசாயிங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. தீவன் பில்லறதுக்கு போயிட்டு இருக்காங்க. மாடு பிடிச்சிட்டு வர்றது, தேங்காய் ஏத்திட்டு போறது எல்லாமே இந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 8 வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு. ரொம்ப இது சிரமமா இருக்குது இதுல போறதுக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க வேற எந்த பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. எல்லாருமே இதுல தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து சீரமைக்கிறதுக்கே இன்னுமே வழிபாடே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இது சீரமைச்சு கவர்மெண்ட் இது வந்து நல்லபடியாக இதை பண்ணி கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். இது பாத்தீங்கன்னா எல்ல கவுண்டர் கொட்டாய், ஒட்டஞ்சேரி, குப்பனூர் 3 ஊருக்கு போற சாலை இது. இதுல இந்த சாலையிலே தான் ஊராட்சி தொடக்கப்பள்ளி ஒண்ணு இருக்கு. விவசாய பெருமக்கள் எல்லாருமே இந்த சாலையை தான் மெயினா யூஸ் பண்றாங்க. விவசாய பொருட்கள் பாத்தீங்கன்னா மாங்காய், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாங்காய் சுமார் 50 ஏக்கராவுக்கு விவசாயம். இங்க நெல் விவசாயம் முக்கியமான விவசாய பகுதியில எல்லாம் போறோம். இது கடந்த 8 வருஷம் முன்னாடி போட்ட ரோடு. இது ரொம்ப இப்ப குண்டு குழியுமா இருக்குது. முக்கியமான வெளிப்புறம் இதுதான் சந்தைக்கு போறது. விவசாய பெருமக்கள் இதுதான் முக்கியமான சாலையா யூஸ் பண்றாங்க. 3 ஒடதேரு, குப்பனூர், எல்லக்கவுண்டர் கோட்டாய் 3 ஊரு யூஸ் பண்றாங்க. இதுல ரொம்ப பள்ளி மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. போட்டு ரொம்ப குண்டு குழியுமா இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு அரசு கேட்டுக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் பழுது அடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குடிநீர் குழாய்கள் பழுதடைந்து 6 மாதங்களாகியும் கிராம நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபு மற்றும் அவரது சகோதரர் பிரகாஷ் ஆகியோர் உறவினரின் டிராக்டரை எடுத்து சென்றனர். இந்நிலையில் டிராக்டர் எதிர்பாராத விதமாக 10 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பிரபு பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தார் சாலைகள் சேதமடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியில் எல்ல கவுண்டர் கொட்டாய், ஒட்டதெரு, குப்பனூர், வென்றவெள்ளி வரை இணைக்கும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. சாலை அமைக்கப்பட்ட 2 ஆண்டுகளிலேயே பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மக்கள் உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மழை காலங்களில் 2 அடி அளவில் மழை நீர் தேங்குவதால் வழி எது குழி எது என தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விழுந்து எழுந்து செல்வதாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம்.